என்ன பார்க்குறீங்க? என்னடா லைட்டாக இருக்குது இந்த வீடியோவில் அப்படிங்கிறீங்களா? இந்த வீடியோக்கு அப்புறம் தான் ஒரு கதையே இருக்குது. அதாவது இந்த ரோட்டில் வந்து நாங்கள் ஒரு 7 வருஷமாக நான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லைட்டு கூட கிடையாது. வாய்க்கால் சின்ன வாய்க்கால் ஒட்டின மாதிரி தான். அந்த வாய்க்காலில் தண்ணியெல்லாம் போகாது. காடு மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த ரோட்டில் எல்லாருமே லேடிஸு ஜென்ஸு எல்லாமே போயிட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் ஒரு அண்ணாவுக்கு வந்து செயின் பறிப்பு நடந்தது. செயின் பறித்து அவங்கள அடித்து தாக்கிட்டாங்க. அதனால் இப்போ ஒரு 2 வாரத்துலேயே இந்த இடத்துல வந்து லைட் போட்டாங்க. இப்போ லைட் வந்து ஒரு 3, 4 லைட் போட்டிருக்காங்க. இப்போ இதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இதே தடத்தில் கர்ப்பிணி பெண்களையும் தாக்கியிருக்காங்க. மற்ற வேலைக்கு போயிட்டு வர பெண்களையும் இந்த மாதிரி சில்மிஷமெல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த ரோட்டில். அப்போல்லாம் எடுக்காத ஒரு நடவடிக்கை ஒரு ஆணுக்கு ஏற்பட்டவுடனே எடுத்திருக்காங்க. இதை வந்து நான் தப்புன்னு சொல்ல, நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பாதுகாப்புங்கிறது நம்மளுக்கு முக்கியம்தான். ஆனால் இது ஒரு ஆணுக்கு எடுத்த ஒரு விஷயத்த இதுவே ஏற்கனவே இந்த தடத்தில் வந்துட்டு போகிறவங்க நிறைய பாதிச்சிருக்காங்க. அப்போ எடுக்கலை, ஆனால் இப்போ எடுத்திருக்காங்க. இதை வச்சு நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம நாட்டில் பெண்களுக்கு எவ்வளோ ஒரு எதிரான எல்லாமே நடந்துட்டு வருது. குற்றங்கள் பண்ணுற எல்லாருமே ஈஸியாக தப்பிச்சிடுறாங்க. எவ்வளவோ தப்பு நடக்குது, அதை யாருமே வந்து எதுவும் பண்ணுறதில்ல. அப்படியே பண்ணாலும் 1 மாதம் 2 மாதம் நம்ம பேசுகிறோம். அதுக்கப்புறம் அவங்க உள்ளே இருக்காங்களா இல்லை வெளியே போயிட்டாங்களா நம்மளுக்கு எதுவுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது. தண்டிக்கப்படுறாங்களான்னு கூட தெரியல. ஏன் வந்து ஒரு தப்பு பண்ணுனா அவங்களுக்கு தண்டனை கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஸ்ட்ராங்காக? ஏன் தப்பு பண்ணுறவங்க தானே சாகுறாங்க. தப்பே பண்ணாமல் எதிர்பார்க்காம திடீர்னு ஒரு பெண்களுக்கு அந்த மாதிரி ரேப் அட்டம்ப்ட்டு அந்த மாதிரி நடந்து அவங்கள கொல்றாங்க. அப்புறம் இந்த நகை திருடுறதுக்கு போய் வீட்டில் வந்து இப்போ சமயத்தில் 3 கொலை கூட நடந்தது. அவங்கள போய் கொன்று நகையெல்லாம் திருடிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு உயிரை அனாவசியமாக கொல்றாங்க. ஏன் அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை தர மாட்டேங்கிறாங்கன்னு தான் என்னோடய கேள்வி. இப்போ வந்து ஒருத்தர் தூக்கு தண்டனை தராங்க அப்படின்னா அவங்க ரிலேஷனோ இல்லை சொந்தமோ அவங்க இல்லையே. தப்பு பண்ணுறவங்களுக்கு தானே ஒரு 3வது ஆளாக இருந்து தப்பு பண்ணுறவங்களுக்கு தானே நம்ம கொடுக்குறோம். அதையே அந்த மாதிரி வரமாட்டேங்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது தண்டனைகள் அதிகமானால் தான் குற்றங்கள் வந்து குறையும். அப்போ தான் வந்து நம்ம நாட்டில் வந்து இந்த மாதிரி ஆண்களோ பெண்களோ என்ன தப்பு நடந்தாலும் தண்டனைகள் அதிகமானால் தான் குற்றங்கள் குறையும்னு நான் சொல்கிறேன். இதனால் நான் சொல்கிறது ஏதாவது தப்பாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். இல்லை கரெக்டு அப்படின்னாலும் சொல்லுங்கள். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களில் நான் உங்கள் சத்யா.